இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவளம் பீச் தான் வந்திருந்தோம். எனக்கு வந்துட்டு அந்தளவுக்கு கோவளம் பீச் வந்து ஒரு நீட்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா மற்ற பெசன்ட் நகர் பீச்சாக இருக்கட்டும், ஓகே எந்த பீச்சுமே கொஞ்சம் நீட்டாக இருக்காது. இருந்தாலும் எல்லா பீச்சை கம்பேர் பண்ணும்போது இது அந்தளவுக்கு எனக்கு நீட்டாக இல்லை, அந்தளவுக்கு ஒரு க்ளீனாக இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனாலேயே நான் போயிட்டு கடலுக்கு கூட போகவே இல்லை. ஸோ வெளியவே உட்காந்துட்டு சும்மா இனியனும் அவங்க அப்பாவும் தான் வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கொஞ்சம் நேரம் ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிங் போடுவாங்க இல்லைங்களா, அதுவே வந்துட்டு ஒரு 200க்கு பக்கமாகவே போட்டு சின்ன சின்ன டாய்ஸ்லாம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பிரதர் இன்லா அவங்க ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துலையே வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அப்புறம் ஹெட் மாஸ்க் கம்பல்சரின்னு சொன்னாங்காட்டியும் ஹெட் மாஸ்க் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இனியன் வந்து ஸ்விம்மிங் பூலில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனையும் ஒரு 6 o'clock மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு வர மாதிரியே இல்லை, ரொம்ப திரும்ப திரும்ப குதிச்சுட்டே இருந்தான். சரி ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எப்பயுமே ஒரு இடத்துக்கு போனோன்னா அந்த இடத்தோட ஞாபகமாக ஏதோ ஒரு திங்ஸ் வாங்கிட்டு வருவோம். நம்மளுக்கு தேவைன்னா கன்ஃபார்மாக அந்த திங்ஸை நான் வாங்கிடுவேன். அந்த மாதிரி வாங்கின திங்ஸ் தான் இதுவும். உங்களுக்கு ஏதோ ஒரு கெஸ் இருக்கா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோசைக்கல் தான். ஏன்னா நான் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு நான்ஸ்டிக்கில் தான் வச்சுருந்தேன். ஸோ அதில் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தனால அங்கே போனோடனே அயன் தோசைக்கல் இருந்தது. ஸோ அதனால் எனக்கு ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஸ்கொயர் ஷேப்பு, சர்க்கிள் அந்த மாதிரி இருந்தது. இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 550 ரூபா சொன்னாங்க.